எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில் பேசுகிறேன். நான் ஒரு கதை சொல்லுவா சேனலில் வாரம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கதை கேட்டுருக்குறீங்க. இன்றைக்கி என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரொட்டி கடைக்காரரு ரொட்டி செய்கிறதுக்கு வெண்ணெய் தேவைப்படுறதுனால அது வெண்ணெய் தெரிஞ்ச கடையில் வாங்குறாரு. அவருக்கு அந்த வெண்ணெய் கடைக்காரர் மேலே ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்னா, வாங்குகிற வெண்ணெய், அதாவது அவர் கொடுக்குற வெண்ணெய் வந்து எடை கம்மியாக இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங். கொஞ்ச நாள் பொறுத்து பார்க்குறாரு. கொஞ்சம் நம்ம ஏமாற்றப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு, வெண்ணெய் கடைக்கார்ட்ட, நீங்கள் கொடுக்குற வெண்ணெய் எடை அளவு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறார். அப்படிலாம் இருக்காதுங்க, கரெக்டாக தான் நான் எடை போட்டு தர்றேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். சந்தேகம் அவருக்கு ரொம்ப அதிகமாகி இந்த வழக்கு நீதிபதிகிட்ட போயிடுச்சு. அவர்கிட்ட போனதுக்கப்புறம் அவர் நீதிபதி என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. நீதிபதிக்கிட்ட இந்த ரொட்டி கடைக்காரர் சொல்கிறாரு, நான் வந்து இவர்கிட்ட ரொட்டிக்காக தேவைக்காக வெண்ணெய் வாங்குவேன், இவர் எடை கம்மியாக கொடுக்குற மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குதுங்க, அளவு சரியாக இல்லைன்னு தோணுது அப்படி சொல்லி சொல்கிறாரு. இந்த வெண்ணெய் கடைக்கார்ட்ட மறுபடியும் விசாரிக்கிறாரு நீதிபதி. என்னப்பா அவர் சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, நான் சரியான அளவு தான் எடை போட்டு தரேன், அதில் எந்த மாற்றமும் இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்லி இந்த வெண்ணெய் கடைக்காரர் சொல்கிறாரு. நீ எப்படி எடை போடுவேன் அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி 1/2 கிலோன்னா 1/2 கிலோ அளவு வச்சு நான் போடுவேங்க, என்கிட்ட இந்த எடைக்கல்ல தொலைஞ்சி போச்சு, 1/2 கிலோ கல் தொலைஞ்சி போச்சு, அதனால் அவர் ரொட்டி கடைக்காரர் கொடுக்குற 1/2 கிலோ பாக்கெட்டில் இருக்கிற அந்த ரொட்டியை வச்சு அந்த 1/2 கிலோ எடைக்காக இந்த தராசில் ஒரு பக்கம் அந்த 1/2 கிலோ ரொட்டியை வச்சுட்டு நான் இந்த பக்கம் 1/2 கிலோ வெண்ணெய் போட்டு தருவேன், இதுதாங்க நான் வழக்கமாக பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அந்த வெண்ணெய் கடைக்காரர் கொடுக்குற வெண்ணெயும் அளவு எடுத்துகிட்டு இந்த ரொட்டி கடைக்காரர் கொடுத்த அந்த 1/2 கிலோ சொல்லி போட்டுருக்கிற இதையும் அளந்து பார்க்கும்போது தெரிய வருது, ரொட்டி வந்து 1/2 கிலோ இல்லை, 500 கிராம் இல்லை, 500 கிராம் கீழே கம்மியாக தான் இருக்குது, 450 கிராம் தான் இருக்குது. அதனால் இவர் அந்த ரொட்டியை தராசில் அந்த பக்கம் வச்சு போடுறதுனால இவரும் அந்த 450 கிராம் தான் எடையும் வருது. இது இத்தனை நாள் ஏமாற்றிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அபராதம் விதிச்சு அனுப்பியிருக்கிறார் ரொட்டி கடைக்காரன். வெண்ணெய் கடைக்காரன் கம்முன்னு ஒரு கல் வாங்கிட்டாராம், எடைக்கல். இந்த கதை என்ன நீங்கள் சொல்லுதுன்னா, நாம் பல பேர் ஏமாற்றிட்டு இருப்போம், ஆனால் யாராவது ஒருத்தர் நம்மளை ஏமாத்துறாங்கன்னு அவங்க ரத்தமெல்லாம் கொதிச்சிடும். ஏன்னா நம்மளை போய் ஒருத்தர் ஏமாற்றிட்டான் அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்மளை மாரி தான் அவங்களும் ஒருத்தர் ஏமாத்துறோம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை. நாம் ஏமாறும்போது என்ன வலி வேதனை நமக்கு இருக்குமோ அதுதான் அவங்களுக்கும் இருக்கும். அது மாதிரி யாரையும் ஏமாற்றாமல் நேர்மையாக இருக்கணும்னு சொல்கிறது இந்த கதை. இந்த கதை எப்படி இருக்குது கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற கதையில் நோட்டிஃபிகேஷன் எனக்கு முன்னாடி வந்து நிற்கும். பார்த்துட்டு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் இதோட நல்ல கதையாக வந்து வந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.